கண்ணனு நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மரசேர் திருப்பெருந்துறையில் செடுமலர் குறுந்த மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று விரதங்களிலே மிக உயர்ந்ததாய் சிறந்ததாய் இருக்கின்ற சிவராத்திரி விரதத்தின் பெருமை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு இவ்வுலக வாழ்வு அவ்வுலக வாழ்வு எல்லாவற்றையும் கொடுப்பவர் சிவபெருமான். பிரம்மேந்திராதி தேவர்கள் முதலாக எல்லா உயிர்களுக்கும், பிரமன் முதலான தேவர்களுக்கும் மற்றைய உயிர்களுக்கும் வாழ்வை தருபவன் சிவபெருமான். அந்த வாழ்வு இந்த உலகத்திலே வாழ்வது, பிறகு தேவலோகத்திலே வாழ்வது, சிவலோகத்திலே வாழ்வது. பையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வலோகத்திலே இருக்கலாம். யான் எனது முன் செருக்கற்று வாழ்ந்தால் சிவலோகத்திலே இருக்கலாம். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். ஆகையினாலே இந்த உலகத்திலே வாழ்வதும் அந்த லோகத்திலே சிவலோகத்திலே வாழ்வதும் சிவனுடைய எல்லை இல்லாத கவலை. அதற்கு அவனை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்தல். மனம் நினைய, வாக்கு வாழ்த்த, தலை வணங்க, கை குவிய, இப்படி அங்கங்களை சிவனுக்காக ஆக்கி, அங்கத்தை சிவனுக்காக ஆக்கி அதன் மூலமாக அவனை பற்றி செய்தால் அவன் மெச்சி நமக்கு வீடு தருகிறான். மெச்சி சிவபத வீடருள்பவனை என்பது பட்டினத்தார் திருவாக்கு. அதனாலே அவன் அருளை நினைந்து வாழ்த்தி வணங்குவதற்கு பல வகையான நோன்புகள், வழிபாடுகள், விரதங்கள் என்றெல்லாம் நம்முடைய மனித வர்க்கத்துக்கு சிவபெருமான் வேதாகமங்களிலே அந்த முறைகளை சொல்லி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வழிபாட்டு விரதங்களிலே மிகச் சிறந்ததாய் இருப்பது சிவராத்திரி. அது பிரம்மாவும் விஷ்ணுவும் இரண்டு பேரும் ஒரு காலத்திலே தன்னை பரமென்று நினைந்தார்கள். தானே கடவுள் என்று எண்ணி, பரமா நானே கடவுள் என்றார், விஷ்ணு நானே கடவுள் என்றார். இப்படி இருவரும் நானே கடவுள் நானே கடவுள் என்று பல காலம் இருவரும் வாதம் செய்தார்கள். பரமன் அரி என்று இருவருந்தம் பேதமையால் பரமமே யாம்பரம என்றவர்தம் பதைப்பு உடுங்க அரணார் அழலுருவாய் அங்கே அளவிறந்த பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. அப்படி இருவரும் பலகாலம் வாதம் செய்து அதிலே அவர்கள் உண்மையை தெரிவதற்காக, உலகத்தார்கள் உண்மையை புரிந்து கொள்வதற்காக சிவபெருமானே பரம்பொருள் என்றதை இவர்கள் மூலமாக இவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி, அதன் மூலமாக உலகத்தாரெல்லாம் எல்லாருக்கும் மேலாக இருப்பவன் சிவபெருமான் ஒருவரே என்று எண்ணி எல்லாரும் வழிபட்டு உய்ய வேண்டும் என்கின்ற கருணையினாலே அந்த இருவருக்கும் நடுவிலே அளவில்லாத சோதி மலையாக நின்றார். இருவருக்கு நடுவிலே அளவில்லாத சோதியாக நின்றார். செங்கனானும் பரமனும் தம்முளே எங்கும் தேடியும் காண்கில தாழ்மொழி இங்குற்றேல் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். நம்முடைய திருமுறைகளிலும் புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் பரமவிஷ்ணுக்கள் இருவரும் கடவுள் என்று எண்ணி தேடிய அந்த வரலாறு நிறைய சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இருவரும் தானே கடவுள் தானே கடவுள் என்று சொல்லி வாதிட்ட காலத்திலே இருவருக்கும் நடுவிலே ஜோதியாக நின்றார்.
அது ஆதி அந்தமில்லாததா அளவில்லாததாக நின்றது. பாதாளம் எழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடிய எல்லா பொருள் முடிவே என்ற திருவம்பாவையின்படி அது அளவில்லாத சோதிமயமாக நின்றது, அளவு கடந்ததாக இருந்தது. அப்படி இருவருக்கும் நடுவிலே இந்த சோதி தோன்றியவுடனே இருவருக்கும் திகைப்பு உண்டாகியது, அச்சம் உண்டாகியது, அதிசயம் உண்டாகியது. அப்படி உண்டாகி இருவரும் பேசிக்கொண்டார்கள். இந்த சோதியினுடைய அடியையும் முடியையும் யார் காண்கின்றார்களோ அவர்களே கடவுள் என்று தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். அப்படி தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரம்மாவானவர் அன்னப்பச்சியானார் முடிய தேடுவதற்காக, விஷ்ணுவானவர் பன்றியானார் அடிய தேடுவதற்காக. இப்படி இருவரும் சபதம் செய்து கொண்டு மகாவிஷ்ணுவானவர் பன்றி வடிவமாகி பூமியை பிளந்து கொண்டு பலகாலம் சென்றார். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியே. அப்படி பலகாலம் பூமியை பிளந்து கொண்டு வெகு காலம் சென்றும் சிவபெருமான் திருவடியை காண முடியவில்லை. மேலே சிரமப்பட்டு மேலே வந்து விட்டார். அதற்கு மேலே பரமாவானவர் அன்னப்பச்சியாக மேலே சென்று வெகுகாலம் தேடியும் திருமுடியை காண முடியவில்லை. அப்படி காண முடியாமல் அவர் கீழே வந்து, தேவர்கள் எல்லாம் நிறைய கூடியிருந்தார்கள். முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக கூடியிருந்தார்கள். அந்த காலத்திலே பரமா கீழே வந்தார். வந்து அயால் விஷ்ணுவை கண்டு அவராலையும் தேடி முடியவில்லை. அவர் பொய் சொன்னதாக, அதற்கு தாளம்பூ சாட்சி சொன்னதாக, திருமுடியை நான் கண்டேன் என்று அந்த தாளம்பூ சிவபெருமான் திருமுடியிலிருந்து கீழே வந்த தாளம்பூ இடத்திலே ஒப்புதல் செய்து கொண்டு, நான் கண்டேன், திருமுடியை கண்டேன் என்று நான் சொல்லுகிறேன், நீ வந்து அயால ஆமா என்று சொல்லுவாயாக என்று தாளம்பூவினிடத்திலே அந்த பிரமாவானவர் சமாதானம் பண்ணி கொண்டு வந்து திருமாலிடத்திலே நான் திருமுடியை கண்டேன், சிவனுடைய முடியை கண்டேன் என்றார். அப்போது அயால அந்த தாளம்பூ ஆமா என்றது. அப்போது அந்த ஜோதியானது அளவில்லாத ஒளியை காட்டியது, ஒளியை காட்டியது. அந்த ஒளியையும் கண்டு தேவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள், பரமவிஷ்ணுக்களும் நடுங்கினார்கள். பரமனே, நம்முடைய சன்னிதானத்திலே நீ பொய் சொன்னபடியினாலே உனக்கு பூசையும் கோயிலும் இல்லாமற் போக கடவுள் என்று பிரமாவுக்கு சாபத்தை விட்டாரு. தாளம்பூ நமக்கு பூசைக்கு ஆக மாட்டா என்று தாளம்பூவுக்கு சாபத்தை கொடுத்து, அந்த வேளையிலே மகாவிஷ்ணுவானவர் அளவில்லாத மலர்களை தூவி சுவாமியை வழிபாடு செய்தார். அப்போது மகிழ்ந்து மகாவிஷ்ணுவுக்காக உனக்கு கோயிலும் பூசையும் அடியார்களும் இருக்கட்டும் என்றவருக்கு அனுக்கிரகத்தை பண்ணினார். அதன் பிறகு அயால பரமாவும் உணர்ந்து பயந்து இருவரும் சிவபெருமானுடைய திருவடியை பூஷித்தார்கள். அயாலே அப்போது அந்த மலையாய் இருந்தது சூதியாக அளவில்லாமல் இருந்தது, சுருங்கி மலையாக கீழே வந்தது. அந்த மலைதான் அண்ணாமலை என்று சொல்லப்படும். அந்த அண்ணாமலையில தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் பாடுகிறார். கலந்த காலையில் யாங்கள் முன் தொழுதெடும் காலை சலங்கொள் பான்மையின் முன்னுற தேடுவான் தளலாய் அலர்ந்த மலர்ந்த பேரொளி மீமிசை சுருங்கியே வந்தோர் விலங்கலாகியது உலகலாம் பரவியே வியப்ப அன்னதாம் சிவலிங்க ரூபந்தனை அணுகி முன்னமாகியே மும்முறை வலஞ்செய்து முறையால் சென்னியார் தொழுதேத்தியம் பதங்களில் சென்றேன் பின்னர் எந்தையை மறந்திலும் போற்றுதும் பெரிதும். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சிவபெருமானை நன்றாக பூஜித்து வணங்கி வாழ்த்தி எங்கள் பிழைய பொறுத்தருள்வாயாக என்று வேண்டிக் கொண்டு, அதன் பிறகு அண்ணாமலை மேற்கு திசையிலே நானும் கிழக்கு திசையிலே பிரம்மா மகாவிஷ்ணுவும் பூஷித்தோம். அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த அண்ணாமலை. அந்த அண்ணாமலையிலே இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று கச்சியப்பர் பாடுகிறார். அரியும் யானும் தேடும் அவ் அனற்கிரி அனலகிரி எனும்படி நின்றதால் அதனால அதுக்கு அருணகிரி என்று பெயர். அருணம் என்றால் சிவந்தது, நெருப்பாக நின்றதை காட்டுவதற்காக அருணாசலம் அருணகிரி என்று அந்த மலைக்கு பெயர் வந்தது. அது இதுல சொல்றாரு, அரியும் யானும் தேடும் அவ் அனற்கிரி அனலகிரி எனும்படி நின்றதால் அவ்வொளி கடந்த அந்த ஒளி தோன்றிய அந்த வேளை அந்த இரவதே சிவராத்திரியாயினது. இறைவர் பரவி உய்ந்தனர் அன்னதோர் வைகளில் பகலும். எங்கள் இருவருக்கு நடுவிலே சோதியாக நின்ற அந்த நாள்தான்
சிவராத்திரி என்று பெயர். அதியும் யானும் தேடும் அனற்கிரி அனல கிரி எனும்படி நின்றதால் அவ்வொளி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி ஆயினது. இறைவர் பரவி உய்ந்தனர் அன்னதோர் வைகளில் பலர். அதனாலே அந்த ராத்திரியை சிவராத்திரி என்று சொல்லப்படும். அது அமாவாசைக்கு முந்தியதாயிருப்பது. ஆகையால சதுர்தசியிலே வருவது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சிவராத்திரியிலே பகலிலும் உண்ணாமல் இருந்து, இரவிலும் உண்ணாமல் இருந்து, உறங்காமல் இருந்து சிவபெருமானுடைய ஆலயத்தில் வழிபடுவது. அப்புறம் ஆன்மார்த்த பூஜை செய்வதால் அவரவர்கள் இஷ்டலிங்க பூஜையை பண்ணுவது. அப்படி அந்த 4 காலமும் சிவராத்திரியிலே விரதம் இருந்து பூஷித்து வழிபட்டால் அவர்களுக்கு இந்த லோக வாழ்வும் கிடைக்கும், சிவலோக வாழ்வும் கிடைக்கும் என்று நம்முடைய நூல்களிலே கூறப்படுகிறது. அறியும் யானுமும் தேடும் வனக்கிரி அனலகிரி என்படி நின்றதால் அபுலி கிளர்ந்த இரவதே சிவராத்திரியாயினது. இறைவர் பரவி உய்ந்தனர் அன்னதோர் வைகளில் பலர். ஆகையினாலே சிவனை பரம்பொருள் என்று நிரூபித்தது அந்த சிவராத்திரியும் பிரம்ம விஷ்ணுக்களும். ஆகையினால் அந்த சிவராத்திரி விரதம் மிகச் சிறந்தது. அதனாலே அந்த அண்ணாமலை நெருப்பு என்று சொல்லுவது. திருவாரூர் மண்ணு, திருவானைக்கா தண்ணீர், திருவண்ணாமலை நெருப்பு, திருக்காலத்தி காற்று, சிதம்பரம் ஆகாயம் விழி. ஆகையால இப்படி பூதங்களாக நிற்கிறான். அந்த பூதங்களிலே தேயு பூதமாக நெருப்பாக இருப்பது அந்த திருவண்ணாமலை. அது அவர்கள் இருவருக்கும் நெருப்பாக நின்றபடியினாரையும் அது நிரூபிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சிவராத்திரி விரதம் எல்லா விரதங்களிலும் சிறந்த விரதம். 4 காலமும் உறங்காமல், உண்ணாமலும் உறங்காமல் இருந்து நல்ல பத்திர புஷ்பங்களாலே ஆன்மார்த்த பூசையுடையவர்கள் பூசிக்க, அதற்கு மேலே அப்படி பூசை இல்லாதவர்கள், தீட்சை இல்லாதவர்கள் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்து திருவருளை பெறுவதற்காக சிவபெருமான் இப்படி ஒரு நாடையும் இப்படி ஒரு நிகழ்ச்சியையும் நிகழ்த்தி நமக்கு அருள் பண்ணி இருக்கிறான். அப்படிப்பட்ட உண்மையை சிவராத்திரி புராணம் என்கின்ற ஒரு நூல் சொல்லுகிறது. அதில் என்ன சொல்லுகிறது என்றால், வேதங்களிலே சிறந்தது சாமவேதம், யாகத்திலே சிறந்தது அஸ்வமேத யாகம், மலைகளிலே சிறந்தது மகாமேரு மலை, நதியிலே சிறந்தது கங்கை, அப்பூதங்களிலே சிறந்தது ஆகாயம், தேவர்களிலே சிறந்தவன் இந்திரன். ஆகவே இப்படி எல்லாவற்றிலும் ஒவ்வொன்று சிறந்ததாக இருக்கும். அதுபோல விரதங்களிலே சிறந்தது சிவராத்திரி விரதம் என்று அந்த சிவராத்திரி புராணத்திலே பாடுகிறார். மறைகளில் சாமம், மகங்களில் குறவி, மலைகளின் மகமேறு, நிறைவுணர் நதியில் கங்கையோர் ஐந்தாய், நிகழ்ந்த பூதத்தின் ஆகாயம், முறைதெறி காரில் கருமுயில் ஊர்தி, முறைதெறி சுரரில் கருமுயில் ஊர்தி, முதன்மை பெற்றுயர்ந்ததான் என்ன அரைதரு விரத அனைத்திலும் உரைக்கும் அரண் இரவு அதிகம் என்று அறிவன். அரண் இரவு என்கின்ற சிவராத்திரி விரதம். மற்றொரு விரதம் சிவனிசிக்கு இணையா மதிப்பது. மாண்டு மீண்டு உதித்து பெற்றன தொழில்கள் இயற்றி நின்று உழலும் பிரமன்மான் முதல் இமையவரை பற்றலர் புறம் ஓர் நுடியினில் அடலை படவட வரைகுனி தருளும் கற்றையஞ்சடில கண்ணுதற்கு இணையன அறிவிலார் உரைப்பது கடுக்கும். அதனாலே மற்றைய விரதங்கள் எல்லாம் இந்த சிவராத்திரி விரதத்துக்கு கீழானது, சிவராத்திரி விரதம் மேலானது. ஆகையினால மற்றைய விரதங்களுக்கு சமானமாக இந்த சிவராத்திரியை நினைத்தான்னா அவன் பாதகன். அது எது போல என்றால், சிவபெருமானுக்கு சமானமாக பரம விஷ்ணுவாதி தேவர்களை சமம் என்று சொன்னால் எப்படி அது பாதகமோ அதே போலத்தான் இந்த சிவராத்திரி விரதத்துக்கு சமானமான விரதம் வேறொன்று இருக்கிறது என்று எண்ணினால் அவனும் பாதகனா. அதனால எல்லா விரதங்களிலுக்கும் மேலானது சிவராத்திரி விரதம். அது மாசி மாதத்திலே சதுர்த்தசி திதியிலே, அமாவாசைக்கு முதல் நாளிலே சதுர்த்தசி திதியிலே வருகின்ற விரதம். அந்த விரதமானது இரவிலே 14 நாழிகைக்கு மேலே 3:45 நாழிகை நடுராத்திரியிலே அந்த சிவலிங்கம் தோன்றியதும் அவர்களுக்கு காட்சி தந்ததும் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சி நடந்ததும் அந்த இரவு நடுராத்திரி நடு நிசி. ஆகையினாலே அப்படிப்பட்ட விரதத்தை மிகச் சிறப்பாக எல்லா நூல்களிலும் சொல்லப்படுகிறது. அதனாலே அன்புளார் அன்றி அன்பிலார் எனினும் அறநிறவு எனில் உணவு அகற்றி
புன்புலால் உடலம் வருந்திட துயில்கண் குறுந்திடாது அரிச்சனை புரிந்தால் துன்ப நீள் பரவி சுழிக்கடல் அழிந்து துயருறார் துறக்கமே முதலா இன்பமார் பதத்தில் போகமார்ந்த அமலன் எனைப்பதம் பெறுவர் என்று இசைத்தான். அதனால இப்படி சூத முனிவர் நைமிஷாரண்ய முனிவர்களுக்கு சொல்லுகிறார் என்று சிவராத்திரி புராணத்திலே இந்த வரலாறு வருகிறது. அதனாலே அந்த சிவராத்திரி நாளிலே 4 காலம் விடுகின்ற வரையிலும் உறக்கம் இல்லாமல் உணவில்லாமல் இருந்து வழிபாடு செய்தல். அப்படி அந்த வழிபாட்டிலே இடைவேளையிலே சிவபெருமானுடைய புராணங்களை கேட்டுதல், அதால தேவாராதி திருமுறைகளை பாராயணம் செய்தல், அதால இசையை கேட்டல், அவனை கண்ணால காணுதல், இப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்தால் அந்த சிவபெருமான் மகிழ்கிறார். அப்படி மகிழ்ந்தானால் நமக்கு உயர்வை தருகிறான், நம்மை பரவாமை தருகிறான், அதால சிவலோகத்தை தருகிறான், தேவபதத்தை தருகிறான், மறுபடி பறக்க விடாமல் செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விரதம் இந்த சிவராத்திரி விரதம். ஆகையினால் இந்த சிவராத்திரி மாசி மாதத்திலே வருவது, சதுர்த்தசியிலே வருவது. ஆகையால இப்படிப்பட்ட விரதம் பல உண்டு. அமாவாசை விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், சோமவார விரதம் முதலான விரதங்கள் பல. அந்த எல்லா விரதங்களுக்கு மேலானது இந்த சிவராத்திரி விரதம். வருடத்திலே ஒரு நாள் வருவது. இது அண்ணாமலையிலே நிகழ்ந்த நிகழ்ச்சி. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் பரமாவும் விஷ்ணுவும். அவர்கள் மூலமாக சிவபெருமானை பரம்பொருள் என்று நிரூபித்தது இந்த சிவராத்திரி விரதம். அது திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாம் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். உருநாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளையனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். ஆகையினாலே ஞானசம்பந்த சுவாமிகள் 9வது பாடலிலே பரமாவும் விஷ்ணுவும் தேடிய அந்த வரலாற்றை சொல்லி அதன் மூலமாக சிவனே பரம்பொருள் என்று நிரூபித்தது தேவாராதி திருமுறைகளில் நிறைய. கோனா கணையானும் குளிர்தா மறையானும் காணார் கடலேத்த கனலாய் ஓங்கினான் சேனார் வாழில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாடாமாயுமே என்பது. ஆகையினாலே இப்படிப்பட்ட விரதத்திலே சிறந்தது சிவராத்திரி விரதம். ஆகவே அந்த ராத்திரியிலே உண்ணாமல் இருக்க வேணும், உறங்காமல் இருக்க வேணும். அதற்கு மேலே சரீரத்தை அனுசரித்து சிலர் அதற்கு தகுந்தாப்பலோ ஏதோ சொற்ப ஆகாரங்களை பண்ணி கொண்டு வழிபாடு தவறாமல் செய்ய வேணும். அந்த பகல் முழுவதும் செய்ய வேணும் வழிபாடு. இரவிலே கட்டாயம் வழிபாடு செய்ய வேணும். மறுநாள் ஆகையால் வழிபாட்டை முடித்து கொண்டு பிறகு உணவு உண்ண வேணும் என்பது இந்த விரதத்தினுடைய கொள்கைகள், முறைகள். ஆகையினாலே இந்த விரதத்தினுடைய சிறப்பு அளவில்லாத சிறப்புடையது. இதை பல நூல்களிலே சொல்லப்படுது. சிவராத்திரி புராணம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. அந்த புராணத்திலே சூத முனிவர் நைமிஷாரண்ய முனிவர்களுக்கு இந்த விரதத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். ஆகையினாலே எல்லாரும் சிவனை பத்தி பண்ண வேணும். பத்தியினாலே முத்தியை பெற வேணும். பத்தி என்பது அன்பு என்பது தமிழிலே அன்பு என்பது வடமொழியிலே பத்தி என்று வரும். அந்த பத்தி என்பதை மலர் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். சித்தந்தடிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்வூவ முத்தி ஆகுமே என்பது ஞானசம்பந்தர் திருவாக்கு. அதனால சிவனை பத்தி பண்ணுவதுதான் இந்த ஜென்மத்துக்கு பிரயோசனமான பலன். எல்லாவற்றிலும் மிக உயர்ந்ததாக இருப்பது சிவபக்தி. சிவபக்தி பண்ணவில்லையானால் அந்த ஜென்மம் வீணா போச்சு. பத்தி பண்ணுவதற்காகவே இந்த மனித பிறவியை தந்திருக்கிறான். மனித பிறவி தமிழ்நாட்டில் இருந்தது பெரிய ஆச்சரியம். தமிழ்நாடு தான் எல்லா நாட்டுக்கும் மிக மேலானது, உயர்ந்தது. அது என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டை தான் சிவபெருமான் தாண்டவன் செய்கின்றான். தாண்டவன் செய்கின்றபடியினால இந்த நாடு உயர்ந்தது. அதனால தாண்டவன் செய்கின்றபடியினாலே தமிழ்நாடு 10 மாற்று தங்க என்று கூட பாடியிருக்கிறேன். ஆகையினாலே பெரியோர்களே, அன்பர்களே, இந்த நாடு உயர்ந்தது. இந்த நாட்டிலே ஆலயங்கள் இருப்பது மிக உயர்ந்தது. அதற்கு மேலே சைவ சமயம் நன்றாக விளங்கி இருக்கிறது இந்த நாடு. சைவ சமயத்துக்கு மூல நூல்களாயிருக்கிற வேத ஆகமங்களும் உபநிடதங்களும் திருமுறைகளும் சாத்திரங்களும் புராணங்களும் சிவசம்பந்தமாக நிறைய நமக்கு தந்திருக்கிறான். அந்த நூல்களை எல்லாம் கற்பதும் கேட்பதும் முக்கியம். அந்த நூல்களின் மூலமாக சிவனை தொடர்பு கொண்டு அவன் அருளை பெற்று இன்னும் உயர்ந்த வாழ்வை பெற வேணும். இது முக்கியமானது. அதனால்தான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கிட பாலான் 5உடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்றுகந்தான் கடம்பந்துரை மேலா நாம் செய்த வல்வினை விடுமே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அதனால இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் தேவாராதி திருமுறைகளை பயில்வது, பாடுவது, பாட வைத்து கேட்பது, சிவபுராணங்களை ஓதுவது, அதால மாமிசம் உண்ணாமல் இருப்பது, சைவமாக இருப்பது, வாக்கிலே சிவநாமத்தை சொல்லுவது,
நல்ல வார்த்தைகளை சொல்லுவது, செவியினாலே அவனுடைய புகழை கேட்பது, கையால மனத்தாலே நினைப்பது, இப்படி சிவ சம்பந்தமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அதுக்கு ஆதாரமா இருப்பது சிவ நூல்கள். சிவ நூல்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிவ நூல்கள் வேதாகமும், வடமொழியில் இருக்கிற வேதாகமங்களும், அதற்கு மேல தமிழில் இருக்கிற திருமுறை முதலான நூல்களும் நமக்கு நிறைய உபகாரத்தை செய்கிறது. இந்த நூல்கள் வேற நாட்டுக்கு கிடைக்கல, நம்ம நாட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. அருளாளர்கள் எல்லாம் இந்த நாட்டுல தான் அவதாரம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நூலை தந்து அந்த நூலை நம்ம பயிர்ந்து அதன் மூலமாக அவனை அடைவதற்கு வழியை காட்டி இருக்கிறார். இது பெரிய உபகாரங்களிலே பெரிய உபகாரம். அந்த நூல்கள் பெரிய உபகாரம். அந்த நூல்களிலே சிவன் கலந்து இருக்கிறார். நூல் அனந்த கூடி தேடி மால் மிகுந்து பார்வுளோரை நூறு செஞ்சில் கூறி மாறி விளைதீமே நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து லாகு ஞானம் நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயே என்பது திருப்புகழ். அதனால் சிவ நூல்களிலே சிவன் கலந்து இருக்கிறான். சிவலிங்கத்திலே சிவன் இருக்கிறான். சிவன் திருவுருவத்திலே சிவன் இருக்கிறான். சிவ நூல்களிலே சிவன் இருக்கிறான். ஆனா சிவலிங்கத்திலே சிவன் இருக்கிறான் என்றால் பேச மாட்டாரு. சிவ நூல்களிலே சிவன் இருக்கிறான் என்றால் அந்த நூல் பேசுது. அந்த நூல் பேசுது. அதனால அந்த நூல்களிலே சிவன் இருந்து அதை தகுதி உடையவர்களாலே பேச வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு பத்தியையும் புத்தியையும் கொடுத்து அதன் மூலமாக முத்தியை தருகிறார். இப்படிப்பட்ட பெரிய உபகாரமும் பெரிய சிறப்பும் பெருமையும் நமக்கு சிவபெருமான் தந்திருக்கிறான். அது தமிழ்நாட்டுக்கு தனி செலுகை. ஆகையினாலே இந்த நாடு சிறந்தது, இந்த சமயம் சிறந்தது, இந்த கடவுள் சிறந்தது, இந்த சிவராத்திரி விரதம் சிறந்தது. அந்த சிவராத்திரி விரதத்தை நன்றாக அனுஷ்டித்து திருவுருளை பரவணும். அந்த சிவராத்திரி விரதத்தின் மூலமாகவும் பரமவிஷ்ணுக்களுக்கு இருவருக்கும் நடுவிலே சோதியாக சிவபெருமான் தோன்றிய அந்த நிகழ்ச்சியும், சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள், மற்ற பரமேந்திரா தேவர்கள் அத்தனை பேரும் பசுக்களே உயிர்களே, பிறப்பு இறப்புடையவர்கள். சிவபெருமான் ஒருவன் தான் பரவாமலும் இரவாமலும் இருப்பவன். 100 கோடி பரமர்கள் நொங்கினார் 6 கோடி நாராயண ரங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்தனர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அதனாலே பிறப்பும் இறப்பும் இல்லாதவனாகிய சிவபெருமானை வெளிப்பட்டு நாமும் பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்து கொள்கின்ற ஒரு நெறியை காட்டி இருக்கிறான். இது அதிசயமானது, ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட நெறியிலே நின்று அருள் பெற்ற எண்ணில்லாதவர்கள் பெரியோர்கள் நம்முடைய நாட்டிலே. அந்த நெறியிலே ஞான சம்பந்தர் பிறந்த நாடு, அப்பர் சுவாமிகள் அவதாரம் பண்ணிய நாடு, சுந்தரமூர் சுவாமிகள் அவதாரம் பண்ணிய நாடு, மாணிக்கவா சுவாமிகள் அவதாரம் பண்ணிய நாடு, சிவபெருமான் தாண்டவம் செய்கின்ற நாடு. பதஞ்சலி வியாக்கரவாதர் பாடுபட்டு அந்த தாண்டவத்தை இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கி தந்தார்கள். திருமூலர் இங்க வந்து திருமந்திரத்தை பாடி இருக்கிறார். இப்படிப்பட்ட பெருமை எந்த நாட்டுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை உள்ள இந்த நாட்டில நம்மை பிறக்க வச்சிருக்கிறான் பார், அதுவும் பெரிய கருணை. அப்படி பிறக்க வச்ச பெருமானை வாழ்த்தி வணங்கி அவனுடைய அருளை பரவணும், வணங்க தலைவைத்து வாரணல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருவான் அனங்கூடு அடிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ என்பது திருவாசகம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமானை மனவாக்கு காயங்களால் வழிபாடு செய்து திருவுருளை பெறவேணும். அந்த வழிபாட்டுக்கு மிகச் சிறந்ததாய் இருப்பது, அதிக பலனை தருவது இந்த சிவராத்திரி விரதம். ஆகையினால சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து திருவுருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். காமியத்தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமளத்திலன்பு மிக ஊறி ஓவியத்திலந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த துகளீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவிற் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே. தில்லை வாழந்தவர்கள் வாழ்க, நல்ல திருச்சிற்றம்பல வாழ்க, தினமும் அன்றில் நல்ல திரு நடனஞ்சி சுவாமி வாழ்க, நங்கை சிவகாமி திரு நயனம் வாழ்க, எல்லையிலா தவமுடைய பதஞ்சலி மாமுனிவன் இன்பமுட புலிமுனியும் பொன்மயனும் வாழ்க, செல்வமனும் திருநீரும் அஞ்செழுத்து வாழ்க, சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க. வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்களோங்க நற்றமும் எளிமைக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
நம்ம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா.